தாயான பிரம்மசக்தி மங்கையானவள் மங்கையானவள் மாவென்றும் பிள்ளை தின்பாள், மஞ்சள் என்றும் பிள்ளை தின்கின்றாள், ஊர் என்றும் பிள்ளை தின்கின்றாள். ஆமா, புஷ்பத்தை அள்ளி சாப்பிட்ட மாதிரி ஆமா பிள்ளைகள் மாறி மாறி பழத்தையோட சபத்தோடு மாறி மாறி உண்கின்றாளே. அவள் ரத்த வரி கோலத்தோடு கைலாசத்தை கவரமான ஓடி வந்தார் எடுத்து வைத்தார் அம்மையே எடுத்து கைலாசம் மாமலையில் பிரம்மசக்தி தானா? உன் சைஸ் என்ன எப்படி இருக்கு? சாந்த ரூபிணியாக இருந்தாயே, நேற்று எப்படி இருந்த? இன்னைக்கு உன் கோலமே வேற சிறு கோலமா இருக்க தாய் பிரம்மசக்தி. சைவ கைலாசத்துல அசைவத்தை கலரலாமா? கலரக்கூடாதேடி அம்மா. அதனால் அசைவத்தை கலந்ததினாலே மாமிசத்தை கலந்ததினால் மாணிக்க கைலாசம் நீ இன்று முதல் உலகாது. எந்த மையானத்துக்கு போனியோ ஆமா அந்த மையானத்திலே ஆமா இனி நீ காவலாக இருக்க வேண்டும். உனக்கு அங்கேயே நிலையம் போட்டு நீ அங்கே ரெடி அம்மா பிரம்மசக்தி என்று சிவனால் சொன்ன பொழுது அம்மை பிரம்மசக்தியானவள் அங்கான கோபம் கொண்டு யானை பல நாள் கோபத்தை சிரட்டை ஒதுக்கினது போலவே யானைக்கு கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், சரி உடனே பழி வாங்காது. ஆமா, சில காலங்கள் அதை வருமம் வைத்து யானையும் நாகமும் ஒன்று.
ஆமா, யானை அப்படித்தான். நாகத்துக்கு கிட்டத்துல போனா தான் சலாத்து சீரியம். ஆனால் காத்து பயணம் காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே போல பிரம்மசக்தி மங்கையானவள் ஆணைக்கு ஒரு காலம் வரும்போது, ஆமா, சிவனுக்கும் சக்திக்கும் போது வந்துட்டு, ஆனால் எனக்கு ஒரு காலம் வரும் பொழுது என்னை வைத்து நீர் யார் என்பதை நான் இந்த உலகிற்கு காட்டி விடுகிறேன். நான் யார் என்பதை தெரிய வைத்து விடுகிறேன் என்று பிரம்மசக்தி மங்கையானவள் மனதிலே எண்ணி அந்த உத்தரபூமி வையானத்திலே நிலையம் போட்டு காவலாக இருக்கும் வேளையிலே இப்பொழுது நான் முதன் பிரம்மதேவனை அழைத்து சிவனார் அழைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இனிது உரைக்கிறார். வரும் அப்பா பிரம்மதேவா, வரும் அப்பா பிரம்மதேவா, படி சொல்லை கேளா, உன்னுடைய திருவருளா, ஐயா உன்னுடைய திருவருளா, உலகத்தை கிடைக்க வேண்டும். உன்னுடைய திருவருளா, உலகத்தை கிடைக்க வேண்டும். அங்கு படைத்ததொரு உயிர்களிலே உயிர் பணு ஜீவன் ரவி செய்ய ஓரறிவு முதலாக ஜீவனை படைக்க வேண்டும். சிவனாரும் சொன்ன போதே அந்த வார்த்தை காதில் கேட்டான். உள்ள பிரம்மதேவா ஓட்டமும் ஒருவடையா பிரம்மலோகம் கிடைக்கிறது. அவனி லோகம் விட்டு இரேழு உலகம் அதை தான் படைக்க ஓலைவாரா. அதனை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் பிரம்மதேவன் அருளினாரே படைத்தானே உலகம் அதை. பிரம்மதேவன் அருளாரே படைத்தானா. பிரம்மதேவனின் திருவருளால் அருளால் ஈரேழு உலகம் அதை படைத்தானே. அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் உலகம் படைத்தான் அல்லவா? ஈரேழு 14 உலகத்தை படைத்தான் மட்டும் போதுமா? போதாதே. அங்கே ஈரேழு 14 உலகத்திற்கும் என்ன உண்ணா ஜீவராசிகளை பிறவி செய்ய வேண்டும். ஜீவராசிகள் என்றால் எதை படைத்தான் தெரியுமா? எதை படைக்கின்றான்? ஓரறிவு ஜீவன் முதல்கள், ஓரறிவு ஜீவன் வரை, பிரம்மதேவன் அருளினாலே படைத்தானே மனுக்களைத்தான். படைத்ததோடு மனுக்கள் எல்லாம் அங்கே ஆடவில்லை. அங்கே கைகளும் அசையவில்லை. வாய்
ஈரேழு 14 உலகத்திலே ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை ஓரறிவான புல் பூண்டை தனை படைத்தான் ஈரறிவு எறும்பு ஜாதிகளை படைத்தான் மூன்றறிவான மச்சை இனத்தை படைத்தான் 4 அறிவான பச்சி பறவைகளை படைத்தான் 5 அறிவு வன விலங்குகளை படைத்தான் ஆடு மாடு நாய் கோழி என்றும் 5 அறிவு ஜீவன்களை பிறகு செய்த பிரம்மதேவன் 6 அறிவான மனிதனை படைத்த ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை ஆடாமல் அசையாமல் இருப்பதை கண்ட பிரம்மதேவன் ஓட்டமும் பெருநடையா ஓடி வாரான் பிரம்மதேவன் கந்தனை வந்து அடிதொழுது தென்றல் செய்தார் அடிதொழுது தென்றல் செய்தார் நான்முகம் பிரம்மதேவன் படைத்தவரும் உயிர் மனுக்களுக்கெல்லாம் உடலாடவில்லை ஆடும் பொருள் ஆடவில்லை அதையும் பொருள் அசையாமல் இருப்பதை கண்டான் நான்முகன் பிரம்மதேவன் கைலாசம் ஓடி வருகின்றான் சிவனாரை வந்து கண்டான் சிந்தையில் உள்ளதை எடுத்து சொல்ல போகின்றான் ஆண்டவன் சிவனானே செய்ய போறான் படைத்த மனுக்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் நான்முகன் பிரம்மதேவனானவன் பிரம்ம கடவுள் 14 உலகத்தை பரவி செய்து அதிலே என்ன ஒன்னா உயிர் ஜீவன்கள் அல்லவா ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை ஓரறிவு ஜீவன்கள் எதற்கா புல் பூண்டு தாவர வகைக்கு ஓர் அறிவு என்பார்களே ஆமா என்பார்கள் 2வது அறிவு ஈயெறும்பு ஜாதிகளுக்கு 3வது அறிவு மச்ச இனங்கள் நீரில் வாழ்கின்ற மச்ச இனங்கள் மீனு ஆமா நங்கள் தவக்கா ஆமா முதல சரி சிவங்கலாம் இதுக்கெல்லாம் 3வது அறிவு 4வது அறிவு யாருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கிறார் வானத்திலே பறக்குகின்ற பறவைகளும் சரி
வீட்டுகளிலே வாழுகின்ற கோழிகளும் சரி சரி. 4வது அறிவு அல்லவா? அதே போன்றுதான் 5வது அறிவு. நம்மை போன்ற மனுஷனுக்கு வன விலங்குகளுக்கு 5வது அறிவு. 5வது அறிவு. 6வது அறிவை கொடுக்கிறான் நம்மளை போல மனுஷனுக்கு. 6வது அறிவை எதற்கு கொடுத்தான்? எதற்காக? இது தாய், இது தந்தை, இது உற்றார் உறவினர். பகுத்தறிவை உணர்வதற்காகவே 6வது அறிவு விஞ்ஞான அறிவு என்று சொல்லுவார்கள். ஆமா. இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை பிரம்ம கடவுள் உண்டு பண்ணினானே. பண்ணினான். ஆனால் உருப்பிடித்த உயிர் ஜீவன்கள் எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறது? சிவனுடைய அருள் இல்லாமல் சிவன் ஒரு கைக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி? நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, மனிதாவும் மாணவம் பெரியா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, மனிதாவும் மாணவம் பெரியா, பாடும் புனை நான் பாட வைத்தேன், பாடும் நானே பாவமும் நானே. நான் அசைந்தால் தானே அகிலமும் அசையும். ஒரு கைக்குள் வைத்திருக்கிறார். நம்ம கருவாளி மாமா சொன்னது போல இந்த பெருவரல் அங்கிட்டோம்னா போதும். இந்த பூமி இப்போ உள்ள போய்விடும். அதை போன்று சிவனார் ஒரு கைக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கைக்குள் இருக்கும் 14 உலகத்திலும் என்ன உண்ணா ஜீவராசிகள் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எதை செய்யணுமோ அதை செய்யாமலே இருக்குகிறது. ஆடும் பொருள் ஆடவில்லை, அசையும் பொருள் அசையவில்லை. ஓடும் நீர் ஓடாமல் அப்படியே தவங்கி இருக்கிறது. காத்து இல்லாம எப்படி இந்த மரங்கள்லாம் சக்காய் நிக்க பாருங்க. என்ன செய்ய? அதே மாதிரிதான் போன வருஷம் இதே மாசத்துல நல்ல மழையில வீட்டுக்கு விட்டு வெளியில வராம இருந்தீங்களா? எந்த மாசமும் அந்த குளிர்தன்மையே இருந்தாச்சுன்னா வாழ்க்கையின் சுவாரஸ்யம் தெரியாம போய்விடும் அல்லவா? லாபம் இருக்கணும், நஷ்டம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், துயரம் இருக்கணும், நல்லது இருக்கணும், கெட்டது இருக்கணும். அதே போன்று வெயில் இருக்கணும், மழையும் இருக்கணும். அதாவது இப்போது வெயில் அதிகமா அடிக்கிறது எல்லாருமே சொல்லுவோம் பாத்தீங்களா? இருக்கணும். ஒரே தயிர் சாதத்தை மட்டுமே சாப்பிடக்கூடாது. அதாவது இப்போதைய காலகட்டங்களில் சித்திரை மாசத்துல ஆரம்பிக்கிறது வைகாசி கடைசி வரைக்கும் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதின் காரணம் என்ன? இந்த 2024 மட்டும்தான் அந்த வெயில் அடிக்கா? எல்லா வருடமே எல்லா வருடமும் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னால எத்தனை வீட்டுல ஏர் கூலர் ஏசி ஃபேன் இருக்கும் சொல்லுங்க பாப்போம்? கிடையாது. எல்லா வீடுமே குச்சின் வீடு. அப்போ என்ன செய்வோம்? அதே வெயில் காலத்துல ஒரு வேப்ப மரம் நிழலையோ ஒரு மாமரம் நிழலையோ ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா? ஆனால் அப்போது இதே வெயில் தான். இதே வெயில் தான். இப்போது நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் சொகுசின் காரணமாகவும் ஏர் கூலரை தூக்கி வைக்கிறோம், ஏசி ஃபேனை தூக்கி வைக்கிறோம். இந்த ஃபேன் காத்து இல்லைன்னா இந்த நிழலுக்கு கீழே பிடிக்க முடியல பாருங்க. ஆனா இதே போன்று 10 வருடத்துக்கு முன்னே எப்படி நடந்தது? அந்த காலத்துல மரம் ஏகபோகமா வளர்த்துருந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு மரத்தை பார்க்க முடியல ஐயா. பக்கத்துல பந்தலே இல்லாத திருவிழாக்கள் எத்தனையோ நடத்திருக்கதான் செய்யுது. அங்கே தொழில் பார்க்கலையா? ஆனா இப்ப பாருங்க பேன் ஓடுது பாத்தீங்களா? பேன் காத்துக்கு முக்கியம் என்னதான் தொழில் ஓடுது. அதாவது அதைத்தான் சொல்லுவது நம்மளுடைய சுயநலத்திற்காக. காலங்கள் 365 நாட்களில் எந்த நேரம் மழை பெய்யணுமோ, எந்த நேரம் வெயில் அடிக்கணுமோ, எந்த நேரம் குளிர்காற்று அடிக்கணுமோ அடிக்க வேண்டுமோ அதன் வேலையை சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. 30 நேரம் 40 நேரம் கொடுத்து ஏசி வாங்கி வைக்கிறோம். அதே வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தை நட்ட மாட்டோமே. ஏன் நட்டணும்?
என்ன செய்யணும்? என்ன செய்ய 40 வருஷம் ஐயா வளருது. அதுக்கு தான் 40,000 ஏசி வைக்க. அப்படி அதாவது இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்கு? டாம் நடக்கணும் உடனே. இங்க இருந்து நம்ம 5 கிராமம் போகும். 5 கிராமம் கூட வேண்டாம், பக்கத்து ஊர் எதுக்காக போனோம்னா சுசீந்திரம் போகணும்னா காலையில மத்தியானம் போய் சேருவோம். அப்படின்னா காலையில ஒரு கட்டு சாதத்தை கட்டி போவது வழக்கம் பண்டு உண்டு. ஆனா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இங்க கட்டுன உடல் அங்க போய் நின்றுறோம். ஆமா, அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய உடல் அப்படி இருக்கு. ஆமா, ஏன்னா மெத்தனம் கொடுக்க கொடுக்க ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. முன்ன ஒரு காலத்துல இப்பவும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த மண்வெட்டியை பாத்தீங்கன்னா அந்த மண்வெட்டிக்குள்ள நம்ம சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம். ஒரு 6 உயரத்துக்கு இருக்கு. அந்த மண்வெட்டிக்குள்ள நம்மளே சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம். அவ்வளவு அகலம். ஆமா, ஒரு வெட்டியாச்சுன்னு வைங்களேன், பெரிய பாண்டு சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டி நிரம்பி சிந்துத அளவுக்கு ஒரே வெட்டில வரும். ஆமா, இப்ப அந்த வெத்து மம்பட்டியை தூக்குறதுக்கே நம்ம கிட்ட ஆதி கிடையாது இல்லையே. ஏன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு. ஆமா, இப்படியான ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை படைத்தானே பிரம்மதேவன். ஆமா, படியிழக்க வேண்டுமானால் நம்மால் முடியுமா? முடியாது. நமக்கு படியிழக்க பிரவி செய்ய மட்டும்தானே தெரியும். படியிழக்க வேண்டுமானால் சிவனார் வர வேண்டும். சிவனார் வர வேண்டுமானால் என்ன செய்வது? என்ன செய்வது? கைலாசம் போக வேண்டும். ஆமா, வேண்டும். கைலாசம் சென்று கரை கண்டனார் இடத்திலே நடந்த விவரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது பிரம்மதேவனானவன் மனதிலே எண்ணி ஓட்டமும் படைத்த உயிர்களுக்கு படியிழக்க வேண்டுமே. உடனே ஆண்டவன் சிவனாரை கொண்டு கண்டு சிவனார் இடத்திலே உற்ற செய்தியை சொல்லுகிறார். சொன்ன உடனே சிவனார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏதுரைக்கிறார், படியிழக்க வேண்டுமானால் படி இழப்பதற்கு நாம் தயார். படி வேண்டுமே. உடனே யாரை அழைக்கின்றார் தெரியுமா? யாரை அழைக்கின்றார்? அம்மவாடி பண்ணே பார்வதியே படி சொல்லை கேளா படி சொல்லை கேளா பார்வதியா
பெட்டியிலே பாரினாள் தினைமாலை ஓரி தினைமாலை தான் எடுத்தாள் தேனோடு தினமாவும் ஆமா மாவு தேனோடு தினையை பிசைந்து 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 வண்ணனார் பட்டியலே அள்ளுகிறார் அள்ளி வைத்து ஆமா ஆண்டவன் சிவனார் இடத்திலே ஓடி வந்து கொடுக்கிறார் உடனே சிவனார் என்ன செய்கிறார் தெரியுமா? வேறு ஏது செய்கிறார்? இந்த திரைவரிசையை கொண்டு அகிலம்படி அளக்க வேண்டுமே பூலோகத்தில் உள்ள மனுக்களுக்கு யாருக்கும் குறைவில்லாமல் வேதமின்றி வடிகளக்க வேண்டுமே சிவனார் மனதிலே எண்ணிக்கொண்டு கைலாசம் தான் கடந்து பூலோக தட்சணத்திலே ஆமா எப்படி படி இழக்குகின்றார் தெரியுமா? எப்படி இழக்கிறார்? ஒரு ரீபு ஜீவன் மூடல் உலகம் படி இழந்து மாறா கல்லுக்குள்ளே நேரை மூதல் கடற்குழியில் இருக்கும் பிள்ளை முட்டைக்குள்ளே குள்ளே முதல் மடி அவர் யாருக்கும் குறையில்லாமல் யாருக்கும் குறையில்லாமல் இதை இழந்து உலகம் வழி இறந்து வருகிறாரே கண்ணுக்குள் கருக்குழியில் இருக்கும் பிள்ளை முட்டைக்குள் இருக்கும் குஞ்சி முதலாகவே முக்கண்ணன் ஆண்டவன் சிவனார் யாருக்கும் குறையில்லாமல் படியிழந்து வருகிறாரே எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாம் என்ன எண்ணுகின்றோமோ நமது வாழ்க்கையும் அதே போல் தொடரும். நமது எண்ணங்கள் சிறுமையாக இருந்து கொண்டு வாழ்க்கை பெருமையாக நினைக்க வேண்டுமானால் நிறைவேறுமா? வேறு அழகு இன்பம் பிடி மூப்பு சாக்கா ஆமா இவை யாரும் கருவில் அமைத்தபடி ஒரு பொழுதும் அது மாறவும் செய்யாது. மாறாது. பிறவியில் இருக்கக்கூடிய மனமும் குணமும் 30 வயசுல மாறிப்போது மாறாது. நிறத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பச்சை செண்டிலை போல நாடகம் வேணா அடிக்கிறவங்க வெளிய பிறவி குணத்தை யாரும் மாற்ற முடியுமா? முடியாது. அந்த பிறவி குணம் என்பது கட்டையில் போற வரையிலும் மாறவே மாறாது. வேறு அழகு இன்பம் பிடி மூப்பு சாக்கா ஆமா இதை யாரும் கருவில் அமைத்தபடி அணுகும் விலகும் விலகாது. ஒரு அணுவும் விலகாது. அதைத்தான் எண்ணத்திற்கு தகுந்தால் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாம் எதை சிந்திக்கின்றோமோ உள்ளத்தாலும் மனதாலும் எதை நினைக்கின்றோமோ நம் முடிவிலே அதுவே நமக்கு வந்து சேரும். ஆமா நல்லதாகவே எண்ணிக்கும் முடிவில் நல்லதாகவே நடக்கும். எதை கொண்டு வந்தால் ஆமா எதை இழப்பதற்கு இன்று உன்னுடையது ஆமா நாளை உன்னுடையது நாளை அது மாற்றானுடையது. இப்படி இருக்கின்ற வேளை என் பெருமான சிவனார் ஒருவருக்கும் குறைவில்லாமல் உலகம் படி இழந்து வருகிறாரே. படி இழந்த ஆண்டவன் பகவான சிவனார்
வேட்டையா